அபி ராகவ சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அபி டிவோர்ஸ் நோட்டீஸ ராகவ் கிட்ட குடுக்குறாங்க. அத வாங்கின ராகவுக்கு செம கோவம் வருது. அதனால அதை கிழிச்சு போட்டுட்டு, இந்த ஜென்மத்துல நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ நீ மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. ப்ளீஸ் அபி என்ன புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்கோ அபி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மதுலாம் என் வாழ்க்கையில இனிமேல் இல்ல. நான் அவளை எப்பயும் மறந்துட்டேன். இத உனக்கு நான் எப்படி சொல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. நான் உனக்காக ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் அன்னைக்கு வந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அத உன்கிட்ட சொல்ல என்னால முடியல. அதுக்கு காரணம் அந்த முரளி தான். இடையில வந்ததுனால என்னால உன்கிட்ட சரியா பேச முடியல. இப்ப என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்கிற அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அபி காதுல வாங்காம அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. உடனே ராகவ் அந்த இடத்த விட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா போட்டோவுக்கு முன்னாடி போயிட்டு, அப்பா அம்மா இங்க பாருங்க, உங்களோட இழப்ப என்னால தாங்க முடியல. அதுக்கடுத்து மதுவும் செத்துட்டான்னு நினைச்சேன். அவ உயிரோட வந்துட்டா. ஆனா இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு நான் வந்து அபிதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அபிக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிப்பட்ட குழப்பம் என் வாழ்க்கையில இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க.